வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கிய உயர்நீதிமன்றம் 30 நாட்கள் அவகாசத்துக்குள் சரணடையாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க செய்வதற்கான நடைமுறைகளை விழுப்புரம் நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறையை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்ய கோரி ஆளுநருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தார். இதையடுத்து பொன்முடி வகித்து வந்த துறைகளை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்ய ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்தார். மேலும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்திக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கவும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 4 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் 5000ஐ ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்படும். மழையினால் 33 விழுக்காட்டுக்கு மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 13,500 ரூபாய் 17,000 உயர்த்தியும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு அதிகமாக சேதமடைந்திருந்தால் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் 18,000 ரூபாய் 22,500 உயர்த்தி வழங்கப்படும். மழையினால் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 7,410 ரூபாய் 8,500 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ரூபாய் 33,000 இருந்து வரும் எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணம் ரூபாய் 37,500 உயர்த்தி வழங்கப்படும். ரூபாய் 3,000 இருக்கும் வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரண தொகை ரூபாய் 4,000 உயர்த்தி வழங்கப்படும். முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு மீன்பிடி வலைகள் உட்பட ரூபாய் 32,000 ரூபாய் 50,000 உயர்த்தி வழங்கப்படும். பகுதியாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு ரூபாய் 15,000 வழங்கிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகனமழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 6,000 வழங்கப்படும். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் என்று முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கிய தீர்ப்பின் மூலம் நீதிமன்றங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். தாமதமாக இருந்தாலும் கூட நல்ல தீர்ப்பு வந்துள்ளது என அமைச்சர் பொன்முடி சிறை தண்டனை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 3 எம்பிக்கள் வியாழக்கிழமை இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்களின் எண்ணிக்கை 146 அதிகரித்துள்ளது. முன்னதாக எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்ற பதாகை ஏந்தி எதிர்க்கட்சியினர் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருந்து டெல்லியில் உள்ள விஜய் சவுக் வரை ஊர்வலமாக சென்றனர். பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா 2023 வியாழக்கிழமை மக்களவையில் நிறைவேறியது. அதேபோல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தொலைத்தொடர்பு சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பின்னர் நாடாளுமன்ற மக்களவை ஒரு நாள் முன்னதாக வியாழக்கிழமை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக அந்த அமைப்பின் முன்னாள் தலைவரும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருமான பிரிஜ்பூஷன் சரண் சிங்கின் நெருங்கிய உதவியாளர் சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வியாழக்கிழமை நடந்த தேர்தலில் சஞ்சய் சிங் மொத்தமுள்ள 47 வாக்குகளில் 40 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் பல்வேறு பொறுப்புகளில் பிரிஜ்பூஷன் ஆதரவாளர்களே வெற்றி பெற்றுள்ளனர். அண்மையில் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் பாஜக ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் என 3 மாநிலங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த வெற்றியால் மட்டுமே பாஜக மக்களவை தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்கும் என சொல்லிவிட முடியாது என்று கூறியுள்ளார் தேர்தல் உத்தியாளர் பிரசாந்த் கிஷோர். அதேவேளையில் இப்போதைய சூழலில் இந்தியா கூட்டணியை விட வலுவான நிலையில் பாஜக இருக்கிறது என்றார்.